BullRunல people பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் கிரிப்டோல வச்சுக்காதீங்க. தேர்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு காயினை விற்கிறது. 100x போகும். நீங்க அங்க இருந்து ஃபுல்லா கொஞ்சமா வித்து 100x ஃபுல்லா வித்துட்டு இருப்பீங்க. அங்க இருந்து 100x கூட வந்து போக வாய்ப்பு இருக்கு. 100 மில்லியன்ல இருக்கதும் 100x பண்ணும். ஏன் $1 பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கதும் அந்த 100x பண்ணும். புல் மார்க்கெட்டு கூட சயின்ஸ் இருக்கும். ஆனா பியர் மார்க்கெட்டுக்குள்ள போறது, நீங்க பியர் மார்க்கெட் கம்ப்ளீட்டா உள்ள போற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. 1 lakh வச்சிருக்கீங்க, நீங்க 2 crore வந்து பண்ணிடுறீங்க. இப்போ உங்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய டார்கெட் பாது அப்படின்னு தோணும். மேபி நீங்கள் 2 crore போயிட்டீங்கன்னா பரவாயில்லையே, நம்ம ஈஸியாக இருந்தது இந்த ஜேர்னி, 2 crore பண்ணிட்டோம், நம்ம பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் புல்ரன் வந்து நம்மளை வந்து மாற்றிடும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக், இது போன வாட்டி நான் மெயினாக வந்து பண்ண ஒரு தப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் பொதுவாக கிரிப்டோ புல்ரனில் பீப்புள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் போன கிரிப்டோ புல்ரனில் பண்ணாமல் இருந்தேன்னா நான் ஒரு பெட்டரான பிளேஸில் இருந்திருப்பேன், என் போர்ட்ஃபோலியோவும் ஒரு பெட்டரான சுச்சுவேஷனில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நூப் லெவலில் இருக்கும். ஒரு சிலது அன்நோட்டிஸ்டாக நம்ம ரிப்பீட்டடாக அகெயின் வந்து பண்ணிட்டு வந்திருப்போம். நான் ரெகுலராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட மிஸ்டேக்ஸை வந்து அப்பப்போ பென் பண்ணி நோட்டில் வந்து எழுதி வைப்பேன். அதில் நான் நோட்டீஸ் பண்ண மேஜரான மிஸ்டேக்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், ப்ரிடாமினண்ட்டாக எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, டிஃபை ஸ்டேக்கிங் ஆர் ஸ்டேக்கிங் அந்த ஹோல் கிரிப்டோ புல் மார்க்கெட்டில் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு. அது நிச்சயமாக அது பண்ணவே கூடாது, ஒரு மிஸ்டேக்கு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சூய் காயின் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸட் ஸ்டேக்கிங், லாக்டு ஸ்டேக்கிங் மட்டும் புல் மார்க்கெட்டில் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங் கூட வேணும்னா வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லான்ச் பேடில் நிறைய பேர் ஐடியோஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஸ்டேக் பண்ணுறதும் உண்டு. இது நான் மெயினாக போன புல் மார்க்கெட்டில் போல்கா ஸ்டார்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த பிஎஸ்சி பேடு, ட்ரான் பேட்லலாம் வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் லாக்டு ஸ்டேக்கிங் வந்து பண்ணிங்கன்னா உங்களோட காயின்ஸ், நீங்கள் வச்சுருக்க அந்த லான்ச் பேட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும்போது உங்கள்கிட்ட அந்த காயின்ஸ் விற்கிறதுக்கே வந்து இருக்காது. லேட்டரான அது டக்குன்னு அந்த பம்ப் வந்து சீக்கிரம் அந்த ஆல் சீசன் அப்போ வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த டிஃபை மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. செகண்ட் ஃபோர்மோஸ்ட் மிஸ்டேக்கும் ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் தான், ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் கிரிப்டோவில் வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் போன புல்ரனில் $69,000 வரைக்கும், $65,000 போயிட்டு $30,000 வந்து அகெயின் $69,000 வரைக்கும் வந்து போச்சு. அப்போ எல்லாரும் $100K வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ரவுண்ட் நம்பர் அட்டைன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தேரியம் எடுத்துக்கோங்களேன், எத்தேரியம் போன வாட்டி $5,000 வந்து போக கிடையாது. இதே மாதிரி நீங்கள் சொல்லனா எடுத்திங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது ரவுண்ட் நம்பர் வந்து அட்டைன் பண்ணாது. உங்களோட போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் விற்க போகிற காயினாக இருக்கட்டும், ஒரு ரவுண்ட் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கை ரொம்ப எசென்ஷியலாக வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 50x 100x போகும்னு நினச்சா கூட 10x 15xலேருந்தே வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது புக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய மெஜாரிட்டியான காயின்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பபுள் மாதிரி வந்து பாப்பாய் பர்ஸ்ட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை ரவுண்ட் ட்ரிப் பண்ணிடுவீங்க. இது மெயினான ஒரு விஷயம். ரவுண்ட் ட்ரிப் நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. தேர்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு காயினை விற்கிறது. எந்த அளவில் வந்து க்ரீடால் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் நம்பர்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதே அளவில் நீங்கள் ஒரு காயின் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மீம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100x போகும். நீங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக கொஞ்சமாக விற்று 100x ஃபுல்லாக வித்துட்டு இருப்பீங்க. அங்கேருந்து 100x கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 to 15% ஆஃப் அந்த காயினை வந்து நீங்கள் கட்டாயம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $1000 போடுற காயின் வந்து $10,000 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 85% விற்றுட்டீங்க, 8,500, இல்லை 90% விற்றுட்டிங்கன்னா 9,000 விற்றுட்டீங்க. $1,000 தானே இருக்குது. அது எங்கேருந்து எவ்வளோ போயிட போகுது? இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 2-3 மடங்கு போய் $3,000 ஆகுமான்னு நினச்சி நீங்கள் அதையும் எடுத்துருவீங்க. கடைசி $100 கூட நீங்கள் 1% விட்டால் கூட அதுவே நீங்கள் இது வரைக்கும் எடுத்த அமௌண்ட்டை விட அதிகமாக கூட வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் கிரிப்டோவில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் மூன் பேக் ஆனது ரொம்ப எசென்ஷியல். அதை எப்போவுமே ஒரு 5% கன்சிடர் பண்ணி விட்டு வைங்க. 0க்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில். ஃபோர்த்து மிஸ்டேக் வந்து ஒரு 1 மில்லியனில் இருக்க காயின் தான் வந்து ஒரு 100x பண்ணும், 10 மில்லியனில் இருக்கிறது தான் ஒரு 50x பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டே வந்து வச்சுக்காதீங்க. 100 மில்லியனில் இருக்கிறதும் 100x பண்ணும். ஏன் $1 பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கிறதும் அந்த 100x பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட் வேணாம். அட் த சேம் டைம் ஒரு காயின் நீங்கள் 100x போகும், நீங்கள் 100% பிலீவ் பண்ணால் கூட 20x 15xலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு $1,000 போடுறீங்க, 100x போகும்னு நினைக்கிறீங்கன்னா
நீங்கள் 100x ஃபுல்லாலாம் எப்போவுமே வந்து புக் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக மேபி அது நடக்காமல் ரவுண்ட் ட்ரிப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 15xல் ஒரு 30%, அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஆவரேஜாக ஒரு 30-40% எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஓகேவான விஷயம். செல்லிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நான் வந்து நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயமான ஒரு விஷயம் என்னென்னா, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்து பம்ப் ஆகும். போன புல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் சீசன் வந்தது, அதுக்கப்புறமா பாலிகன் பம்ப் ஆச்சு, அதுக்கப்புறமா கர்டானோ, அதுக்கப்புறமா சொலோனானு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பினான்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மணி மேக் பண்ணிட்டு இருப்பீங்க அதுலேயே. ஸோ அதை வந்து புக் பண்ணி வெளியே எடுத்துருங்க. புல் மார்க்கெட் இன்னும் போகும், இதை வச்சு நான் இன்னொன்றுத்தில் ப்ளே பண்ணுவேன், இன்னொன்றுத்தில் பே பண்ணுவேன் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டோடவே கேரி டவுன் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க அந்த காயினுக்கு, அது வந்து நல்லா அதுக்கேற்ற மாதிரி வந்து பம்ப் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதை எடுத்து ஐஎன்ஆராக கேஷாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதிலே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சம் பாயிண்ட் கம்ப்ளீட்டாக புல் மார்க்கெட் எண்டாய் பியர் மார்க்கெட்டில் மொத்தமாக உங்களோட நீங்கள் டார்கெட் வச்சிருந்த அமௌண்ட்டு கூட வராமல் மொத்தமாக நீங்கள் லூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறீங்களா, அதை USDTயாக கூட வச்சுக்காதீங்க, கம்ப்ளீட்டாக ஐஎன்ஆராக வந்து மாற்றிடுங்க. இது போன வாட்டி நான் மெயினாக வந்து பண்ண ஒரு தப்பு. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, புல் மார்க்கெட்டு கூட சயின்ஸ் இருக்கும். ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வராரு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்க, வார் சுச்சுவேஷன் எண்டாகுது, அது இதுன்னு ஏகப்பட்ட சயின்ஸ் வந்துருக்கும். ஆனால் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது, நீங்கள் பியர் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக உள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. போன பியர் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு பிட்காயின் வந்து ஒரு $69,000 போகுது, திரும்ப ஒரு 45 வருது, திரும்ப ஒரு 51 வருது. அது வந்து ஒரு லோயர் ஹையாக மேக் பண்ணிட்டு கீழே வர வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அது பியர் மார்க்கெட்னு தெரியறதுக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த கெயின்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் பியர் மார்க்கெட் இஸ் வெரி ஸ்கேரி. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணணுமா, சப்போஸ் கிரிப்டோவில் கடைசி வரைக்கும் புல் மார்க்கெட் டாப் வரைக்கும் ப்ளே பண்ணணும்னு தோணுதுன்னா ப்ராஃபிட்ஸ் எல்லாம் புக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு வச்சுட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்துக்கு ஒன்றும் கட்டாயம் வெளியே இருந்த அமௌண்ட் உள்ளே கொண்டு வரதோ இல்லை புக் பண்ண ப்ராஃபிட்ஸை திரும்ப கொண்டு வரதோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணவே வந்து பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. 7th மிஸ்டேக், பம்பார எல்லா காயினும் என் போர்ட்ஃபோலியோ இருக்கணும், வரக்கூடிய எல்லா ஹாட்டான நரேட்டிவ்னா அதுலேயும் நான் இருக்கணும், மீம் நரேட்டிவ்லையும் அதுலேயும் நான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இப்போ பம்பார காயினை சேஸ் பண்ணுறது எப்படியோ இதே மாதிரி தான் எதுவுமே வந்து நம்ம டார்கெட் என்ன, ஒரு $10,000 வச்சுருக்கோம், இல்லை ஒரு $10,000 வச்சுருக்கோம், அது வந்து $1,00,000 $2,00,000 ஆக்கணும்னா அதில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பம்ப் ஆகிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இருக்கணும் பார்த்தா நினைக்காது. உங்களுக்கான நேரம் வரும், உங்களுக்கான காயின் நீங்கள் வச்சுருக்கிறது பம்ப் ஆகக்கூடிய நேரம் வரும். ஓகேங்களா? ஸோ அது மெயினாக நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அன்னோட்டிஸ்டாகவே நானே நிறைய வாட்டி இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்டே வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், எப்போவுமே ஒரு ரெகுலரான ஒரு சேயிங் வந்து இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் மணி மேக்கர்ஸ் அதை வந்து ஈஸியாக லூஸ் பண்ணிவிடுவாங்கன்னு. ஸோ அந்த தப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்களோட சைக்கிளாக இருந்து நீங்கள் மணி மேக் பண்ணிட்டீங்கன்னா அதை லூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வைட்டலாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இமோஷனல் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு மேபி அது நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. 1 lakh வச்சுருக்கீங்க, நீங்கள் 2 crore வந்து பண்ணிடுறீங்க. 2 crore இப்போது உங்களுக்கு அது வந்து எப்பா எவ்வளோ பெரிய டார்கெட் இப்போ அது அப்படின்னு தோணும். மேபி நீங்கள் 2 crore போயிட்டீங்கன்னா பரவாயில்லையா, நம்ம ஈஸியாக வந்து இந்த ஜேர்னி 2 crore பண்ணிட்டோம், இல்லை ஒரு 50 lakhs பண்ணிட்டோம். அங்கேருந்து ஒரு நம்மளால் 50x பண்ண முடியுது, அந்த இடத்துலேருந்து ஒரு 5x பண்ண 2.5 கோடி ஆகுது. அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் வரும். நம்மளே நம்ம பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் BullRun வந்து நம்மளை வந்து மாற்றிடும். நம்மளே நம்ம வந்து பவர்ஃபுல்லாக சுப்பீரியராக நம்மளால் எது வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அதில் மட்டும் மாட்டிடாதீங்க. ப்ராஃபிட் புக்கிங் இஸ் எசென்ஷியல். புல் மார்க்கெட்டில் யார் வேணால் எவ்வளோ பெரிய சுப்பீரியரான ஆளாக வந்து இருக்கலாம், பியர் மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது யாராக இருந்தாலுமே. இது மைண்டில் வச்சுக்கோங்க. 8th or 9th மிஸ்டேக், ஓவர் டைவர்சிஃபிகேஷன். இப்போ நம்ம சேனல்லே ரெகுலராக ஏகப்பட்ட காயின்ஸ் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம். கூகுள் ஷீட்டோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அது கூகுள் ஷீட்டில் நம்ம பேசக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் நான் என் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸும் வந்து பயங்கரமாக டைவர்சிஃபை பண்ணி வந்து வச்சுருக்க மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ $5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா $3,000-4,000 வந்து ஒரு 3-4 காயின்ஸ்லேயே வந்து போட்டு முடிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங்க்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மீதி இருக்குது பார்த்தீங்களா அந்த $1,000, அதை தான் நீங்கள் ஒரு 20 ப்ராடக்ட்டோ 30 ப்ராடக்ட்டோ எவ்வளோல வேணால் வந்து போட்டுக்கலாம். அது நீங்கள் 100xோ 50xோ அது போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்மளுக்கு ஒரு லக்கு பேஸ்டாக ஒரு கேம்பிள் மாதிரி பண்ணுறோம். இந்த $4,000 தான் நம்மளோட
நம்மளோட மெயின் பிளே ஆனது வந்து இருக்குது. அதில் நம்ம கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற பண்ணோம். அதில் தான் நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம ரிசர்ச் பண்ணுறதே எதுக்கு, அந்த மெயின் 4 ப்ராஜெக்ட் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ, எது நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குதோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். இதுதான் அந்த கூகுள் ஷீட்டு பின்னாடி இருக்க விஷயமும் கூட. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், நிறைய இதில் சின்ன சின்னதாக போட்டிருக்கோம். மெயினான பிளேஸ் அப்படிங்கிற ஒரு 4-5 பிளே இல்லை ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் பொறுத்து ஒரு ஃபிங்கர் கவுண்ட்ஸில் வச்சுருக்கிற அளவுக்கு தான் அந்த பிளேஸோட நம்பர்ஸ் ஆனது வந்து இருக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக், நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களா கிரிப்டோட, அந்த கையோட ஒரு நல்ல ஆடிட்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு எவ்வளோ டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், எப்படி மினிமல் டேக்ஸஸ் வந்து கட்டுறது, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அந்த டேக்ஸ் இது பார்ட் வந்து முடிச்சிருங்க. ஏன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு கூட இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வேறு ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ தேவைக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது அடுத்த 10 வருஷம் கூட அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் வேணால் நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டேக்ஸுக்காக அந்த லேண்டை கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைனா சேம் டைம் அதுக்காக மறுபடியும் லோன்லலாம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த டேக்ஸ் பார்ட்டு நிச்சயம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. எப்படி மினிமல் டேக்ஸ் கட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அந்த பார்ட் நம்மளோட டீடை வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் கிரிப்டோவில் மேபி அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஜேர்னி, இல்லை கஷ்டமாக இருக்கலாம். ஓரளவுக்கு மணி ஏர்ன் பண்ணிடுறீங்கன்னா அதை நல்லா யோசித்து ப்ராப்பரான டிசிஷன்ஸ் வந்து எடுங்க. கண்ணா பின்னான்னு காஸ்ட்லியான ஸ்டஃப்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணவும் அந்த மணி வந்து வாய்ப்பு இருக்குது. அதை நானே வந்து பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே வந்து ப்ராப்பராக கான்ஷியஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி கரெக்டான டிசிஷன்ஸ் வந்து எடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு 100x ப்ராஜெக்ட் ஒரு வேறு லெவலில் நான் கம்ப்ளீட்டாக அது இதுன்னு டிக் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் அதை வந்து பண்ணுவாங்க. யார் வேணால் அதை வந்து பண்ணலாம். டிசிஷன்ஸ் தான் மெயின். நம்ம எண்ட் ஆஃப் த டே போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து கரெக்டான மைண்ட் செட்டில் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணுறது தான் மெயின். என்ன ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ மடங்கு போகும் அப்படிங்கிற மெயின் இல்லை. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், பை பை.